நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி சுடர்விடும் ஜோதி. இந்த ஒரு பாட்டு அவ்வளோ ஒரு அர்த்தங்கள். நம்ம யாருக்குமே எதுவுமே ஏன் யூடியூப்லேயும் கூட ஒருத்தருக்கு நல்லது சொல்லக்கூடாது. நான் சில பதிவுகளை போட்டேங்க, ஆப்போசிட்டாக கமெண்ட் எப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துங்க, நீங்கள் வளர்த்துங்க. அவங்க சொன்னது கூட உங்ககிட்ட சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு இந்த பாதை முள் இல்லை போங்கம்போம், நீ ஒழுங்காக முள் இல்லாத பாதையில் போ, அடுத்தவங்கள முள் இருக்கிற பாதையில் காட்டாதேன்னு சொல்கிறப்ப நம்ம சரி நீ போ, முள்ளில் காலில் குத்து, நல்லா குத்திட்டு திரும்பி பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லவே கூடாது கருத்து. நம்ம குழந்தைங்கள, நம்ம கணவரை நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்தோம்னா அது சுபிட்சம், நம்ம குடும்பத்துக்கு நல்லது. கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு நல்லது. நம்ம கணவன் தப்பான இதுக்கு போகிறானா, மனைவி தப்பாக இதுக்கு போகிறாங்களா, குழந்தைங்க தப்பாக போகிறாமா, நம்ம திருத்திக்கலாம், நம்ம திட்டலாம், நம்ம மிரட்டலாம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். மேற்கொண்டு எந்த பதிவும் நான் சொல்லலை. ஏன்னா அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க இந்த காலத்தில் நல்லது எழுது. குழல் இனிது யாழ் இனிது அதிலும் பெரிய இனிதுன்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிறீங்களா அந்த கருத்தை? நம்ம முதல்ல மனசு அடக்கணும், அடுத்தது நாவை அடக்கணும், அடுத்தது ஆசை அடக்கணும். இந்த மூணையும் அடக்குனவங்களுக்கு தான் வாழ்க்கையும் இந்த தெய்வம் வந்து நம்மக்கிட்ட குடிக்கொள்ளும். இந்த மூணை அடக்கணும். முதல்ல மனசை அடக்கணும்னா பணம் காசு சொத்து சுகம், அவன் அதிகமாக வசதி ஆயிட்டா நாம் இப்படியே இருக்கிறோமே, நம்ம இப்படியே நம்ம கீழேயே இருக்கிறோமே நம்மளோட அப்படிங்கிற ஒரு ஆசைகள், பெண் ஆசை, பொருளாசை, மண்ணாசை, இந்த ஆசைகளை திறக்கிறதுக்கு முதல்ல மனதை கட்டுப்படுத்து, அடுத்து வாயை கட்டுப்படுத்து. வாயினா என்னன்னா கண்ட கண்ட வார்த்தைகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, நாவை அடக்கு. அடுத்தது நீ உன்னோட உடல் உயிர் எல்லாத்தையுமே அந்த கடவுள் இடத்தில் இறக்கி வை. நீ 24 மணி நேரம் இல்லை, தூங்குற நேரத்தை போக மற்ற நேரம் கடவுளில் வேண்டு, பிரார்த்தனை பண்ணு, செய்யி, எல்லாம் பண்ணு. இது மட்டும், இந்த 3 இதை மட்டும் நாம் பின்பற்றினோம்னா அந்த தெய்வம் நம்ம என்ன கேட்குறோமோ அது செய்வார். நம்ம சொல்கிறது நடக்கும், பலிக்கும். 100% நடக்கும், பலிக்கும். பொய்யாக நம்ம வந்து நடித்து பொய்யாக வாழ்வதில் அர்த்தம் இல்லை. அது வாழ்க்கைக்கும் ஒரு இது கிடையாது. வாழ்க்கைக்கு வந்து ஒரு பிடிப்பு எப்படி சொல்கிறதுனா, எங்காவது போய்